இதெல்லாம் ஒரு பெரிய இது 90 ஹலோ ஐயா பேசுறாங்களா? அந்த காலத்து சென்னை வந்து பாரம்பரியம் மாறாம அப்படியே வந்து நம்ம கண்ணுல காட்டியிருக்காங்க. எப்படின்னா அந்த காலத்து ரயில்வே ஸ்டேஷன், அதாவது எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் வந்து அப்படியே செட்டு போட்டு எடுத்திருக்காங்க. எதனாலன்னா அந்த காலத்துல வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் எல்லாம் கிடையாது, எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் இருந்தது. ஏன்னா மீட்டர் கேஜ் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் பிராட் கேஜ் ஆச்சு. அந்த எழும்பூர் ரயில்வே ஸ்டேஷன் அழகா காட்டியிருக்காங்க. அந்த காலத்து காவல் நிலையம், அந்த காலத்து போஸ்ட் ஆபீஸ், அப்புறம் வந்து மெயினா வந்து அந்த காலத்து டென்ட் கோட்டா தெரியுங்களா? இப்ப இருக்கிற தியேட்டர் வந்து அந்த காலத்துல வந்து டென்ட் கோட்டாவா இருந்தது. டென்ட் கோட்டானா உங்களுக்கு தெரியும் எப்படின்னா, சேரு மண்ணு கொட்டி மேல உட்காந்து பார்ப்பாங்க. அந்த காலத்து டென்ட் கோட்டாவை இது வரைக்கும் இந்த இளைய தலைமுறைக்கு யாருமே தெரியாது. இந்த 2K கிட்ஸ் இல்ல 90 கிட்ஸ் கூட யாருமே வந்து இந்த டென்ட் கோட்டா தெரியாது. அதை வந்து அழகா பண்ணியிருக்காங்க. என்ன ஒண்ணு, இது 28ஆம் தேதி மேல முடிஞ்சிருது. ஆனா பார்க்காதவங்க அதை அழகா தத்ரூபமா வீடியோ எடுத்து நாங்க காட்ட போறோம். அந்த காலத்து சென்னைய பார்க்காதவங்க பாருங்க, வாங்க பார்க்கலாம். ஆனா இன்னைக்கு நாம எங்க வந்திருக்கோன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதே பராசக்தி படம் வந்து அந்த காலத்தில் வந்து 1952 நினைக்கிறேன் அப்போ ரிலீஸ் ஆகும்போது, அப்போ வந்து என்ன மாதிரி இருந்தது தமிழ்நாடு, கரெக்டாக பராசக்தி ரிலீஸ் ஆகும்போது எப்படி இருந்தது அதே மாதிரி இப்போ இங்கே பண்ணியிருக்காங்க. என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த டைமில் வந்து ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருந்தது, போஸ்ட் ஆஃபீஸ் எப்படி இருந்தது, காவல் நிலையம் எப்படி இருந்தது, அந்த காலத்து ரேடியோ எப்படி இருந்தது, எல்லாமே இந்த வீடியோவில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே கொஞ்சம் பார்த்துனுவாங்க. அதாவது முக்கியமாக வந்து இதில் சொல்ல வேண்டியது வந்து, இது என்னென்னா, இது வந்து போலீஸ் ஸ்டேஷன், இது வந்து ரயில்வே ஸ்டேஷன். அதாவது ரயில்வே ஸ்டேஷன் உள்ளே எப்படி இருந்தது அந்த காலத்தில் சீட்டு, அதாவது அகலமாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக வந்து மீட்டர் கேஜ் தெரியும்ல உங்களுக்கு. இதில் கால்வாசி தான் இருக்கும் அகலமே, பெருசாக வச்சுருக்காங்க. ஆனால் என்னன்னா இதுதான் லக்கேஜ், மேலே லக்கேஜ் இப்படி தான் வைப்பாங்க அந்த காலத்து ட்ரெயினில். மேலே லக்கேஜ் வச்சுது. இந்த சேரு இல்லை, ஆக்சுவலாக வந்து உட்காரக்கூடாதுன்றாங்க சேரில். ஆனால் நாங்கள் சும்மா அவங்க கவனத்தை திசை திருப்பி சும்மா உட்காந்து பார்த்தோம். நாங்கள் சேரில் உட்காரக்கூடாது. ஏன்னா வந்து எல்லோரும் உட்காந்தாங்கன்னா இன்னும் வந்து 100 வருஷத்துக்கு இதை வந்து கண்காட்சியாக வைக்க போகிறாங்க. அது டேமேஜ் ஆகக்கூடாது. அதனால் வந்து பராமரிக்கிறாங்க இவங்க. அதனால் உட்கார வேணான்னு சொல்கிறது ஒரு வகையில் நல்லதுதான்னு வச்சிங்களேன். அடுத்தது வந்து இது என்னன்னு தெரில. அந்த காலத்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் கிடப்பில் போட்டு வச்சுருக்காங்க. இது ஏன் இது கீழே போட்டு வச்சுருக்கான்னு தெரில. அப்போ சென்ட்ரல் வந்துதான்னு தெரில. 1952 சென்ட்ரல் இருந்திருக்கும், கரெக்டு இருந்திருக்கும். ஆனால் மீட்டர் கேஜாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்து பிராட் கேஜாக மாற்றினாங்க. எனக்கு தெரிஞ்சு சென்ட்ரல்லேருந்து வெளி மாநிலத்துக்கு போகிற ட்ரெயின்லாம் வந்து அப்பயே வந்து பிராட் கேஜாக மாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தென் மாநிலத்துக்கு இங்கேருந்து போகிற எக்மோர்லேருந்து போகிறதெல்லாம் வந்து மீட்டர் கேஜாக தான் இருந்தது ரொம்ப நாளாக. இங்கே பாருங்கள், இது வந்து அந்த காலத்தில் வந்து டிரான்ஸ்போர்ட்லாம் இப்படி இருந்தது, போக்குவரத்து இப்படி தான் இருந்தது. அதாவது இந்த குதிரை வண்டி, சாரட் வண்டி, அதில் வந்து எல்லோரும் ஃபோட்டோ எடுத்துன்னு இருக்காங்க. இது வந்து ரயில்வே ஸ்டேஷன் வெளிப்பக்கம் இப்படி தான் இருந்தது. வெளிப்பக்க தோற்றம் வந்து இப்படி தான் இருந்தது. உள்ளே வந்து நம்ம உட்காந்து காமிச்சோம். இது வந்து காவல் நிலையம் பாருங்கள் எப்படி இருக்குது. அந்த காலத்து காவல் நிலையம் பரவாயில்ல, இப்போவும் இதே மாதிரி தான் இருக்குது. அந்த காலத்துலேயே நல்லா தான் வச்சுருந்துருக்காங்க. ரொம்ப ஓலைக்கோட்டா மாதிரி இல்லாமல், ஒரு ஓடு இதுமாதிரி இல்லாமல் வச்சுருக்காங்க. திலகர் திடல்
அது என்ன இருந்ததுன்னு தெரியல, திலக திடல் அந்த காலத்து ஆள் ஞாபகம் இருக்கும். குதிரை வண்டியில் வந்து எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இப்படி தாங்க இருந்தது அந்த காலத்தில். இது வந்து சோடா விற்கிறது. அந்த காலத்துலலாம் வந்து கூல் ட்ரிங்க்ஸ்லாம் கிடையாதுங்க, சோடா தாங்க. தலைவருங்களே சோடா தான் குடிப்பாங்க அப்போல்லாம். இது என்ன அசோகா சுகந்த பாக்குத்தூள், மதுரை. மதுரை ரயில்வே ஸ்டேஷன் வந்து இப்படி தான் இருந்து அதோட ஃபோட்டோஸுங்கெலாம் வச்சுருக்காங்க. வேறு என்ன, நம்ம தம்பி சீன் போட்டுன்னு இருக்கார். ஓகே. அடுத்தது வந்து என்னது இது, போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற அந்த துப்பாக்கி, தோட்டா இல்லாத துப்பாக்கி. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஃபோன் எடுத்து பேசிட்டாரு. ஆக்சுவலாக பேசக்கூடாது, பார்த்துருந்தாங்கன்னா இவர் கைது பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பரவாயில்ல. நெக்ஸ்ட்டு வந்து இது என்னது, அந்த காலத்தில் வந்து இந்த காய்கறி விற்கிற வண்டிங்கெல்லாம் இப்படி தான் இருந்தது. ஆக்சுவலாக வந்து அதேமாரி பண்ணியிருக்காங்க. 1952 எப்படி இருந்தது, வைக்கோல்லாம் வச்சுருக்காங்க. அது எதுக்கு வைக்கோல்னு தெரில. அந்த காலத்தில் எப்படி இருந்ததோ அதே போல் பண்ணியிருக்காங்க. காய்கறிங்களாம் எப்படி தேடி கண்டுபிடிச்சான்னு தெரில, அந்த காலத்தில் இருந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து இது என்னன்னு தெரில, நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம். இதுவும் காய்கறி தான் வச்சுருக்காங்க மாடலு. இது வந்து மிக்சர் கடை. அந்த காலத்தில் அவங்க நல்லா எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். பழைய ஆளுங்க மட்டும் தான் தெரியும். பொட்டலன்னுவாங்க, மிக்சர்லாம் சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையுமே பொட்டலம் வாங்கிட்டு வந்தேன்னு கேட்பாங்க. மிக்சரையும் பொட்டலம் தான் சொல்லுவாங்க, காரா பூந்தியும் பொட்டலம் தான் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் பொட்டலம் தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி கார் இவ்வளோ பெருசு இங்கே எங்கேயுமே இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 என்னது எத்தனை அடி இருக்குன்னு தெரில, ரொம்ப நீட்டாக இருக்குது. அப்படியே இப்போ வந்து இந்த மாதிரி கார் பெரிய பெரிய பணக்காரர் தான் வச்சுருக்காங்க. அந்த நேம் பார்த்தேன், செவர்லெட்டுன்னு போட்டிருந்தது, செவர்லெட். இப்போது அந்த நேம் இருக்குதுன்னு நினைக்கிறேன், செவர்லெட்டுன்ட்டு. ஆக்சுவலாக இது இல்லை, நான் அப்புறமா காமிக்கிறேன், இன்னொரு வீடியோவில் இருக்குது. இப்போ குஷன் பாருங்கள். அந்த காலத்தில் கிட்டத்தட்ட இப்போ என்ன வருஷம், அது 50 + 25 26 75 வருஷத்துக்கு முன்னாடி, கிட்ட 75 80 வருஷம் கிட்ட ஆகுது. 80 வருஷத்துக்கு முன்னே குஷன் எப்படி இருக்குது பாருங்கள். இதை நல்லா சோப் ஆயில் போட்டு கழுவினா இப்போ புதுசாக மாதிரி இருக்கும். அதான் செவர்லெட்டு காரோட நேம் இது, செவர்லெட்டு. நெக்ஸ்ட்டு வந்து இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ். ஆக்சுவலாக போஸ்ட் ஆஃபீஸ்னு பேர் இல்லை அப்போது. அந்த காலத்தில் மெயில் சர்வீஸ்ன்னு தான் வருது, போஸ்ட் ஆஃபீஸ்னு பேர் இல்லை. அந்த நேம் போர்டில் வந்து என்னென்ன சர்வீஸுக்கு எவ்வளோ சார்ஜஸ்ன்னு போட்டிருக்கு. அது ஜூம் பண்ணி கூட நான் காமிக்கிறேன் அப்புறமா. என்னென்ன சர்வீஸுக்கு எவ்வளோ சார்ஜஸ்ன்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக பாருங்கள், அப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ்னு நேம் கிடையாது, வெறும் மெயில் சர்வீஸ் தான் போட்டிருக்காங்க. என்னென்னா இதை வந்து பார்க்குற வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. 28ஆம் தேதியோடு முடிஞ்சிச்சு, இந்த நேற்றோடு முடிஞ்சிச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, பார்க்காதவங்களுக்கு நாங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டிருக்கோம். கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இது வந்து என்னென்னா ரேடியோ ஸ்டேஷன் கிடையாது. அந்த காலத்தில் எப்படிலாம் ரேடியோ இருந்தது. ஏன்னா அப்போ வந்து டிவியெல்லாம் கிடையாது. எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அந்த ரேடியோ தான் வச்சுக்கணும். அதாவது வசதிக்கு ஏற்ற மாதிரி, வசதி கம்மியாக இருந்தால் சின்ன ரேடியோ, அதான் நேஷ்னல் செட்டுன்னுவாங்க அப்போ அந்த காலத்தில். அந்த காலம்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 25-30 வருஷம் முன்னே நேஷ்னல் செட்டு தான் சொல்லுவாங்க ரேடியோ. டேப் ரிகார்ட் டெல்லி செட்டுன்னுவாங்க. அந்த டெல்லி செட்னா நேஷ்னல் செட்டுன்னுவாங்க. அந்த காலத்தில் நேஷ்னல் செட்டுன்னு சொன்னதை இப்போ வந்து டெல்லி, எனக்கு தெரிஞ்சு 30 வருஷம் முன்னே டெல்லி செட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரேடியோ எல்லா வகையான ரேடியோ வச்சுருக்காங்க. ஆனால் உள்ளே போய் பார்க்க முடியாது, வெளியேருந்து தான் பார்க்கணும். ஃபோட்டோ எடுத்தோன்னா ஜூம் பண்ணி பார்த்துருக்கலாம். அடுத்தது வந்து இது வந்து கல்யாணப்பட்டு ஜோடிகளுக்கு அந்த காலத்து பெரிய துணி கடை போர்டு வச்சுருக்காங்க. அப்போதைக்கு போர்டு பெரிய கடை போல் அது. அப்போதைக்கு கடையிலெல்லாம் இதெல்லாம் விற்பாங்க போல், கைவினை பொருளெல்லாம். அப்புறம் வந்து இது என்னென்னா, இது வந்து இந்த மரத்தை சுற்றி தலைவர்கள் போட்டாங்க வச்சுருக்காங்க. அதாவது திராவிட தலைவர்கள் இந்த மாநிலத்துக்கு எப்படியெல்லாம் பாடுபட்டான்ற போட்டோலாம் வச்சுருக்காங்க. மக்கள் வந்து ஆர்வத்தோடு எடுக்கிறாங்க. இப்போ வந்து எந்த இடம் வந்திருக்கேன்னா, குதிரை வண்டின்னு நினைக்கிறேன் இது. ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அந்த தேட்டரை பார்க்க போகிறோம். அந்த தேட்டரில் வந்து எனக்கு நிறைய பேசணும்னு ஆசை. ஆனால் வந்து அந்த குறிப்பிட்ட வீடியோவில் கொஞ்சம் தான் பேச முடியும். தனிப்பட்ட முறையில் அந்த டென்ட்டு கொட்டாவை பற்றி வீடியோ போடணும்னு ஆசையாக இருக்குது. பையன்
அந்த மாட்டு வண்டியில் ஃபோட்டோ எடுக்கிறாப்புல. இவ இது என்னன்னு தெரில. அந்த காலத்தில் வந்து கொக்கோ கோலா, ஓகே, சோடா சோடா வந்துக்கு கோலா வந்திருக்கு அந்த காலத்தில். அது பெரிய பணக்காரலாம் கோலா குடிப்பாங்க போல. இது வந்து சோடா இது. அப்போல்லாம் எவ்வளோ பெரிய தலைவர்கள்லாம் அண்ணா, கலைஞர், பெரியார் எல்லாம் இந்த சோடா தான் குடிப்பாங்க. டீ சாப்பிட மாட்டாங்க, சோடா தான் குடிப்பாங்க. பாருங்க, முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். அந்த காலத்தில் வந்து டென்ட்டு கோட்டா நான் எனக்கு அனுபவம் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு முன்னே பார்த்துருக்கேன். விக்கிரவாண்டியில் டென்ட்டு கோட்டா. ஆக்சுவலாக இது எங்கே அது, எந்த இடம் இது? டென்ட்டு கோட்டாக்கு வெளியே இப்போ தான் பாருங்க. இப்போ வந்து இதை பாருங்க, இது வந்து டென்ட்டு கோட்டாவில் வந்து டிக்கெட்டு வாங்கின்னு போகிற மாதிரி சீன் அமைச்சிருக்காங்க. இப்போ உள்ளே போகிறோம். வாங்கிட்டு உள்ளே போனால் இதில் ஒரு சின்ன குறை இருக்குது. அது குறை வந்து நான் சொல்கிறேன், யார் யாருக்கு அனுபவம் இருக்கோ அவங்கள மட்டும் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து இந்த டென்ட்டு கோட்டாவில் வந்து ஃபஸ்ட்டு 3 வருஷம் 4 வருஷம் அப்படி மட்டும்தான் வந்து சேர் இருக்கும். மற்றதெல்லாம் ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக மண் கொட்டி வச்சுருப்பாங்க. அந்த மண்ணில் தான் வந்து நாங்கள் வந்து மண்ணை குவிச்சு உட்காந்துருப்போம். நல்லா பண்ணியிருக்காங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. அது எனக்கு கொஞ்சம் மன வருத்தம். பையன் உட்காந்து பார்க்குறான். நான் டென்ட்டு கோட்டாவில் வந்து நடுவில் வந்து ஒரு சின்ன தடுப்பு கல் மாரி இருக்கும். அந்த தடுப்பு கல்லில் வந்து இந்த சைடு லேடிஸும் அந்த சைடு ஜென்ஸும் உட்காந்துருப்போம். ஃபுல்லாக மண் கொட்டி வச்சுருப்பாங்க. நல்லா, அதாவது அந்த காலத்தில் வந்து இந்த கல்யாணம் ஆனவங்க, பெரிய பெரிய விஐபிங்க அப்போல்லாம் விஐபிலாம் கிடையாது. பணக்காரனுங்க, காசு இருக்கிறவங்க பின்னால் சேரில் உட்காந்து பார்ப்பாங்க. மற்றவங்க எல்லாம் வந்து அது ₹1 சேரு, 55 பைசா முன்னாடி வந்து மண்ணில் குடித்தோம். வேறு நான் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட சேரில் உட்காந்து பார்த்ததில்ல. டென்ட்டு கோட்டாவில் படம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான் பாருங்க, செம்மையாகுதுங்க. மனசே இல்லை. இந்த டென்ட்டு கோட்டா வந்து இதை பற்றி அனுபவம் இருக்கிறவங்க தான் தெரியும். அதாவது இந்த 90 கிட்ஸுக்கு இந்த அனுபவம் கிடையாது, 2K கிட்ஸுக்கு இந்த அனுபவம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 80 கிட்ஸுக்கு மட்டும்தான் இந்த அனுபவம் இருக்கும். 80 கிட்ஸு, நாங்கள்லாம் 80 கிட்ஸு தான். 80 கிட்ஸுக்கு இந்த அனுபவம் இருக்கும். இப்போ யாருக்கும் இந்த அனுபவம் கிடையாது. இது என்னன்னு தெரியல. இது உள்ளே வந்து ஜனமாக இருந்ததுக்காக உள்ளே அதனால மக்கள் நிறைய பேர் ஆர்வமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கோட்டு ஷூட்டு, இந்த துணிங்கெல்லாம் எப்படி இருக்குது பாருங்களா, அப்பா இன்னும் கூட மக்கி போகாமல் இருக்கும் பாருங்களா துணி. அந்த காலத்து இன்னும் கூட 100 வருஷம் அப்படியே இருக்கும் போல் தொட்டா. ஏன்னா அந்த காலத்து குவாலிட்டிங்க அந்த மாதிரி இருந்தது துணிங்க. பரவாயில்ல. எப்பறங்க எப்படி இது பாருங்க, இப்பவும் இந்த மாதிரி தாங்க இருக்குது துணிங்கெல்லாம். பழைய மாடல் தான் இப்போ புதுசாக மாடல்லாம் எடுத்து வந்திருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, நல்லா இருக்குது. இப்போவும் அதே மாதிரி தான் துணிங்கெல்லாம் இருக்குது. அடுத்தது என்னென்னா, இது ஏர் கூலரா தெரில நான். நெக்ஸ்ட்டு வந்து அந்த திராவிட இயக்க தலைவருங்க ஃபோட்டோங்க வச்சுருக்காங்க. இந்த மாநிலத்தை நல்லா வழி நடத்தியவர்கள் ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணுங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க தலைவருங்க. இதெல்லாம் நம்ம யாரும் கவனிக்கிறது கிடையாது. ஓகே, இப்போ வந்து ஒரு சின்ன இது தான், ஒரு லைட்டாக ஒரு ரவுண்டு வீடியோ, அதாவது சின்ன அந்த ஃபுல் வீடியோவை சும்மா சின்னதாக ஒரு ரிவைவ் மாதிரி இது. இதில் வந்து இந்த பேர் காமிப்போம் பாருங்கள், செவர்லெட்டுன்னு இருக்கும் அந்த காரோட பேர். அந்த காரோட பேர் வந்து செவர்லெட். செவர்லெட்டுன்றது இப்போவும் இருக்குங்க அந்த பேர். இந்த காரை பார்த்தா பாப்பா இப்போ பாருங்க, இப்போ தெரியுங்களா ஃபுல் வீடியோ எப்படி இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற காரில் 1.5 மடங்கு சைஸ் இருக்குது. அப்போ அந்த காலத்தில் வந்து இட நெருக்கடி கிடையாது, அதனால் வந்து அவ்வளோ பெரிய கார் நல்லா உலா வந்தது. இப்போல்லாம் இவ்வளோ பெரிய காரை தயாரிக்க முடியாது. அப்போ தயாரித்தாங்க. இதுதான் போஸ்ட் ஆஃபீஸ், அதான் மெயில் சர்வீஸ்ன்னு சொன்னாலங்க, அது சும்மா ஒரு சின்ன பார்வை எல்லாத்தையும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது என்னது, ரேடியோ ஸ்டேஷன், அந்த காலத்து ரேடியோங்க. அதான் நேஷ்னல் ரேடியோன்னு சொன்னலங்க, அந்த ரேடியோங்க.
நான் என்ன ஒன்று தொட்டு பார்க்க முடியல. தொட்டு பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா வேலை செய்யாது. இன்னும் பல வருஷம் பார்க்கணும்ல. இதில் வந்து உட்கார வேணான்னு சொல்லிட்டாங்க. அந்த ரைட்டர் உட்கார்ற சேர் அது. அந்த ரைட்டர் உட்கார்ற சேர் வந்து அவங்க வந்து உட்கார வேணான்ட்டாங்க. சரி வேணான்ட்டு அதுக்கு முன்னாடி ஒரு லேடீஸ் ஒன்று உட்காந்துது, அது விட்டானுங்க. நான் உட்காரலான்னு போனால் பார்த்துட்டான் வேணான்ட்டாப்புல. அந்த காலத்து போக்குவரத்து, இந்த காலத்து ஆட்டோ மாதிரின்னு வச்சிங்களேன், அந்த காலத்து போக்குவரத்து. இந்த காலத்து ஆட்டோ, அப்போல்லாம் ஆட்டோலாம் கிடையாது. கை ரிக்ஷா தான் இருந்தது. அந்த ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.